பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் புது ஸ்டைலாக பீன்ஸ் கிரேவி பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ 2 பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். நான் டைரெக்டாக ரீகேப் சொல்லிடுறேன். ஒரு வானலில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 இல்லைன்னா 1.5 நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வணக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 பெரிய தக்காளியாக நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி நைஸாக இஞ்சி பூண்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா, எல்லாமே சக்தி பிராண்டு தாங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த அரைச்சி ஊற்றுனதெல்லாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பீன்ஸ் ப்ளஸ் பொட்டேட்டோ போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த மாதிரி இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு இறக்குனீங்க அப்படின்னா பீன்ஸ் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. புது விதமாக நான் ட்ரை பண்ணிக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வித்தவுட் புளி கோகோனட் இல்லாத பீன்ஸ் கிரேவி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.